ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பித்தளை பொருட்கள், பூஜை பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல தங்கம் போல் ஜொலிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸு தான் நான் இதில் சொல்லியிருக்கேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்டு ரொம்ப ஈஸி தான். எல்லாருனாலையுமே இந்த மாதிரி நல்ல பளபளனும் புதுசு போல் புதுசு போல் கொண்டு வந்துடலாம். அது எப்படிங்கிறத நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. இப்போ இந்த டிப்ஸ் எனக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கும்பகோணம் பாத்திர கடைக்கு போயிருந்தேன்ல, அங்கே கடைக்காரர் சொன்ன ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸு தான் இது. நான் அந்த பித்தளை பொருட்களெல்லாம் வாங்கிட்டு கேட்டேன். எப்போதுமே கடைகளில் மட்டும் இருக்கக்கூடிய பாத்திரங்கள் எல்லாம் புதுசு போல் பளபளன்னு எப்போதுமே இருக்குது. ஆனால் நாங்கள் வாங்கிட்டு போனோம்னா ஒரு வாரத்துலேயே எல்லாம் அப்படியே கருத்து போய் அங்கங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்டாக ஒரு மாதிரி பிளாக் கலரில் ஆயிடுது. எதனால் இப்படி ஆகுது? இப்போ நீங்கள் கடையில் வச்சுருக்கக்கூடிய பொருட்களெல்லாம் நல்லா புதுசு போலே இருக்குது. எத்தனை வருஷம் ஆனாலும் இதுக்கு நீங்கள் என்ன பராமரிப்பு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அவர் சொன்ன ஒரு சூப்பரான ரகசியம் தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். வீடியோவை அப்படியே ஸ்கிப் பண்ணாமலே பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தீபம் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அதில் அட்சதையெல்லாம் போட்டு வச்சுருந்தோம்ல தட்டில், அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ அந்த தீபத்தில் உள்ள ஆயிலையுமே பார்த்தீங்கன்னா தனியாக. இப்போ அந்த அட்சதையை என்ன பண்ணுவேன் அப்படின்னா, குருவிகளுக்கு உணவாக கொடுத்துருவேன். இந்த தீப எண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம தீபம் விளக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றி நம்ம தீபம் பற்ற வைப்போம்ல, அப்போ அந்த பழைய எண்ணெயை ஊற்றவே கூடாது. ஒரு 3 நாள் தீபம் எரிஞ்சதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண எண்ணெயை திருப்பி நம்ம தீபத்தில் ஊற்றிக்கலாம். முதல்ல தீபத்தை கழுவிட்டு சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு புதுசு போல் ஏற்றும்போது பழைய எண்ணெயை ஊற்றி ஏற்றக்கூடாது. அதை நம்ம ஊற்றி வச்சுட்டு மறுபடியும் ஒரு 3 நாள் கழித்து ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் அதோட திரியை பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் இந்த கந்திஷ்டி சுற்றுவோம் இல்லையா, அதுக்கெல்லாம் நல்லா சுற்றிட்டு அதை அப்படியே வாசலில் வச்சு எரிச்சு விட்டுறலாம். இப்படி தான் நான் செய்வேன். அதை தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம வீட்டில் இருந்தக்கூடிய பூஜை பொருளெல்லாம் எடுத்துட்டு என்றைக்குமே சிங்குக்குள்ளே அப்படியே பூஜை பொருளை போடக்கூடாது. அதுக்குன்னு தனியாக ஒரு டப்பு வச்சுக்கோங்க. இது மாதிரி வச்சுட்டு இதில் நம்ம வச்சு கழுவும் போது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா உள்ளெல்லாம் எச்சல் பார்த்து நான் பூஜை பொருள் கழுவும் போது பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு துணி எடுத்து அதில் உள்ள எண்ணெயெல்லாம் தொடச்சி குங்குமம்லாம் தொடச்சி அதெல்லாம் நான் என்றைக்குமே பண்ண மாட்டேன். டக்குன்னு வேலைகள் முடிகிறதுக்காக ரொம்ப சிம்பிளாக வேலைகளை செஞ்சுட்டு போயிடுவேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே தண்ணியை திருவி விட்டுட்டு அப்படியே எண்ணெய் அந்த குங்குமம் எல்லாமே கழுவுற மாதிரி அப்படியே பண்ணி விட்டுருவேன். அதுக்கப்புறம் அந்த டப்புக்குள்ளே போட்டு தண்ணியை ஊற்றி வச்சுட்டு அது அப்படியே இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பீதாம்பரி பவுட்ரு நான் வாங்கியிருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா ஒரு அரை முடி லெமன் சேர்த்துட்டு ரெண்டையும் கலந்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த பாஞ்சு இந்த சோப்பெல்லாம் பார்த்திங்கன்னா பூஜை பொருள் கழுவுறதுக்குமே தனியாக வச்சுருக்கேன். அது நம்ம பூஜை பொருள் கழுவும் போது மட்டும் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் காய வச்சு மறுபடியும் திரும்ப எடுத்துக்கொண்டே உள்ளே வச்சுருவேன். இந்த மாதிரி தான் நம்ம செய்யணும். நம்ம வீட்டில் எனி டைம் நம்ம கழுவுற பாத்திர பஞ்சையோ இல்லது அந்த சோப்பையோ நம்ம வச்சு கழுவக்கூடாது. பூஜை பொருளுக்குன்னு தனியாக நம்ம வடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ அந்த பீதாம்பரி பவுடரும் லெமனு கலந்து இல்லையா, அதை தொட்டு அப்படியே ஃபஸ்ட்டு லைட்டாக தேய்ச்சி கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த பீதாம்பரி பவுடரை விட சபீனா பவுட்ரு இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக தேய்ச்ச உடனே பளிச்சுன்னு ஆகிடும். நீங்கள் அது கிடச்சிது அப்படின்னா வாங்கிக்கோங்க. நான் வச்சுருந்தது முடிஞ்சிருச்சு. அதனால் இன்றைக்கி நான் அதை எடுத்துக்காமல் வெறும் இந்த பீதாம்பரி பவுட்ரு மட்டும் எடுத்திருக்கேன். எனக்கு பீதாம்பரி பவுட்ரு போட்டு விளக்குறது பிடிக்காது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சரி ஃபஸ்ட்டு தேய்ச்சி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தேய்க்கிறேன். ஏன் அப்படின்னா இது போட்டு விளக்குறோம் அப்படின்னா ஒரு 3 நாள் வரைக்கும் பூஜை பொருளெல்லாம் பளபளன்னு இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே கருத்து போயிடும், ஒரு மாதிரி பழசு மாதிரியே ஆயிரும். அதனால் எனக்கு அது பிடிக்காது. சபீனா போட்டு விளக்குனீங்க அப்படின்னா அது 1 வாரம் ஆனாலும் அப்படியே பளபளன்னு இருக்கும், நல்லாவே இருக்கும். நம்ம விளக்கும் போதே நம்மளுக்கு ஒரு வித்தியாசம் தெரியும். இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த சபீனா கூட இதே மாதிரி லெமன் கலந்து விளக்கும்போது டக்குன்னு பளிச்சுன்னு பொருள் நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். இப்போ பீதாம்பரி பவுடரை தொட்டு அப்படியே நல்லா தேய்ச்சி கொடுத்துக்கிறேன். அந்த ஆயிலெல்லாம் ஊற்றிருக்கும் இல்லையா, அடியில் வடிஞ்சு வந்திருக்குல்ல, அதெல்லாம் அப்படியே உள்ளே அந்த கேப்புக்குள்ளெல்லாம் இருந்தது, அதெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன். தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா இன்னுமே நல்லா பளபளன்னு ஆகிறதுக்கு விம் லிக்யூட் எடுத்துக்கோங்க. அது எப்போதுமே பூஜை பொருளுக்கு யூஸ் பண்ணுங்கள்.
நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சபினாவில் விளக்குனாலும் சரி, நீங்கள் பீதாம்பரி பவுடரில் விளக்குனாலும் சரி, ஃபஸ்ட்டு தேய்ச்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் விம் லிக்விட் வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா நல்லா புதுசு போல் நல்லா பளபளன்னு மின்ன ஆரம்பிக்கும். இதெல்லாம் தேய்ச்சி முடிச்சுட்டு நான் கொடுக்கக்கூடிய டிப்ஸு தான் வந்து உண்மையாலுமே சூப்பர் டிப்ஸு. எல்லாருமே ஆச்சரியப்படுவீங்க. கண்டிப்பாக வந்து வீடியோவை அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. இதை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், எல்லாருமே தெரிஞ்சுக்கட்டும். ஏன்னா பெண்களுக்கு வந்து வியாழக்கிழமை வந்தாலே பார்த்தீங்க அப்படின்னா, வியாழக்கிழமை ஒரு முக்கிய நாள், பூஜை நாள், இதெல்லாம் வந்தாவே இந்த பூஜை பாத்திரத்தை விளக்குறதா வந்து பெரிய ஒரு வேலையாக இருக்கும் இல்லையா? அதனால் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக எல்லாருமே கஷ்டப்படாமல் இருக்கட்டும். அதனால் ஷேர் பண்ணி விடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணி விடுங்க, எல்லோரும் தெரிஞ்சுக்கட்டும். இப்போ வந்து பித்தளை பாத்திரத்துக்கு மட்டும்தான் இந்த டிப்ஸா அப்படிங்கிறது கிடையாதுங்க. நம்ம செம்பு பாத்திரம் வீட்டில் வச்சுருந்தாலுமே புதுசு போல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பீதாம்பரி பவுட்ரு வச்சு தேய்ச்சதுக்கும் விம் ஜெல் வச்சு தேய்ச்சதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா? நல்ல பளபளன்னு புதுசு போல் ஆயிடுச்சு இல்லை? இன்னுமே இந்த தட்டு வந்து நல்ல தங்கம் போல் ஜொலிக்கிறதுக்கு தான் நான் வந்து டிப்ஸு சொல்ல போகிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அஷ்டலட்சுமி விளக்கு வந்து நல்லா விளக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளவு கருத்து போயிருக்குது அப்படின்னு. இப்போ இந்த விளக்கி 2 வாரம் ஆச்சு. இந்த 2 வாரத்தில் இவ்வளவு கருப்பாக இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து தேய்ச்சி விட்டுடலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணலை. இப்போ நான் சொல்ல போகிற டிப்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த விளக்கு வந்து 1 மாதம் ஆனாலும் கருக்கவே கருக்காது. அப்படியே புதுசு போல் அப்படியே இருக்கும். நம்ம பூஜை ரூமில் பார்க்குறக்கே ஒரு மங்களகரமாக ரொம்ப தெய்வீகம் கலந்தது மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா பூஜை பொருளை வந்து ரொம்ப பளிச்சுன்னு நம்ம வச்சுருக்கணும். அப்போ தான் நம்ம பூஜை பண்ணும்போதுமே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு நெகட்டிவ் வந்து அந்த இடத்துல வந்து இல்லாமல் நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அதனால் பூஜை பொருள் எப்போதுமே நம்ம சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப. இப்போ அப்படியே வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த பீதாம்பரி பவுடர் வச்சு தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த விம் லிக்விட் வச்சுட்டு அந்த ஸ்டீல் நார் வச்சு தேய்ச்சி விட்டுக்கிறேன். இது வந்து ஸ்டீல் நார்னால் நம்ம இந்த கம்பியாக இருக்கும்ல, அது கிடையாது. ஸ்க்ரப்போடு சேர்த்தே வரும், அதுதான் வந்து வச்சு தேய்ப்பேன். ஏன்னா அது வந்து கிராச்சஸ் விழுகாது, அந்த அழுக்கெல்லாம் இருந்தாலுமே எடுத்துரும். இப்போ பாருங்கள் நல்லா தேய்ச்சி கழுவியாச்சு. இப்போ ஓரளவுக்கு தான் சுத்தமாக இருக்குது இல்லையா? இருந்தாலுமே அந்த பளபளப்பு இன்னும் வரல. ரெண்டுமே போட்டு கழுவியாச்சு. இருந்தாலும் பாருங்கள் இந்த அளவுக்கு தான் வந்திருக்குது. ஆனால் ஓரளவுக்கு நல்ல பளபளன்னு இருக்குது. இப்போ அதை வச்சுட்டு அடுத்து வந்து அஷ்டலட்சுமி செம்பை விளக்கிக்கலாம். இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே கருப்பாக புள்ளியாக இருந்தது. ஒரு மாதிரி நல்லாவே இல்லை பார்க்குறக்கு. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக தகன்னு தங்கம் போல் மின்னுற மாதிரி நான் கொண்டு வருவேன். அப்படியே பார்த்துட்டே வாங்க. இனி வந்து வரப்போகிற வாரம் பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளி தொடங்க ஆரம்பிக்குது. நம்ம வீட்டில் பூஜை பொருளெல்லாம் கழுவுவோம், வீடெல்லாம் சுத்தம் பண்ணுவோம். எல்லா வேலைகளுமே இன்னி தான் ஆரம்பமாகும் இல்லையா? அதனால் வந்து இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ அது செம்பெல்லாம் கழுவி வச்சு அதே போல் ஒவ்வொரு பூஜை பாத்திரத்தையும் அப்படியே நான் கழுவி எடுத்துக்கிறேன். இப்போ அந்த சாம்பிராணி கரண்டிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கருப்பே இல்லாமல் நல்லா பளபளன்னு கழுவி எடுத்தாச்சு. இது வந்து நெய்வேத்திய கிண்ணம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முருகப்பெருமான்கிட்ட ஏற்றக்கூடிய அணையா விளக்காக தான் ஏற்றுவேன் இந்த தீபம். இது வந்து இந்த குத்து விளக்கையும் நல்லா கழுவிட்டு எடுத்துக்கலாம். இந்த குத்து விளக்கெல்லாம் கடைசியில் பாருங்கள் எவ்வளோ பளபளப்பாக இருக்குன்ட்டு. இப்போ இந்த விளக்கெல்லாம் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதை நான் இந்த வீடியோவை நேற்றே கொடுத்துருந்தேன் அப்படின்னா இன்றைக்கி எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இல்லையா? ஏன்னா இன்றைக்கி தான் வந்து வியாழக்கிழமை எல்லாருமே தீபமெல்லாம் விளக்கி இருப்பீங்க. இன்றைக்கி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் வந்து என்னால் எடுக்க முடியல. ஏன்னா இன்றைக்கி தான் நான் கழுவுனேன், அதனால் வந்து கொடுக்க முடியல. பரவாயில்ல இருக்கட்டும். இருந்தாலும் உங்களுக்கு தீபாவளி டயத்துக்குலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போதுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? அதனால தான் வந்து இன்றைக்கி கொடுத்துருவன்ட்டு கொடுத்தேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நம்ம கழுவி எடுத்துட்டோம். அப்போ வந்து போர் தண்ணியில் தான் கழுவோம். எல்லார் வீட்லேயுமே நல்ல தண்ணி இருக்காது. எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா போர் தண்ணி தான் யூஸ் பண்ணுவோம். அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், வாடகை வீடாக இருக்கட்டும், சொந்த வீடாக இருக்கட்டும், எந்த வீட்லேயா இருந்தாலும் நம்ம போர் தண்ணி தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த போர் தண்ணியோடு நம்ம வந்து கழுவி வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல தண்ணி ஊற்றிட்டு நல்லா கழுவி எடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நானும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல தண்ணி ஊற்றி நல்லா வந்து அலசி
இது எதுக்காக சொன்னாங்க அப்படின்னா, அந்த கருப்பு கருப்பாக புள்ளி புள்ளியாக வரும் பார்த்தீங்களா, நம்ம வந்து ஒரு 3-4 நாள் கழித்து பார்த்தோன்னா அந்த பித்தளை பொருள் எல்லாமே புள்ளி புள்ளியாக கருப்பு கருப்பாக இருக்கும். அது வராமல் இருக்கிறதுக்காக தான் நல்ல தண்ணியில் வந்து நல்லா கழுவி எடுத்துக்க சொல்கிறாங்க. நானும் அதே மாதிரி கழுவி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சுத்தமான டவல் வச்சு, இதுக்குன்னே நம்ம பூஜை பொருளெல்லாம் துடைக்கிறதுக்குன்னே ஒரு டவல் ஒன்று வச்சுருப்பேன் நான். அதை வச்சு நல்லா வந்து இதை எல்லாத்தையும் ஈரம் இல்லாமல் துடைச்சி எடுத்துக்கலாம். இந்த விளக்குகளெல்லாம் நல்லா காய வச்சுட்டு ஈரம் இல்லாமல் நம்ம வந்து செஞ்சோம் அப்படின்னா இன்னுமே நல்ல பளபளப்பு கூடும். நான் வந்து இப்போ கழுவுன உடனே வந்து நல்லா ஈரம் இல்லாமல் துடைச்சிட்டேன். அப்படியே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமலே பார்த்துட்டு வாங்க. இது எதுக்காக நான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோவை பார்க்குறதே இல்லை. ஒரு விஷயம் நான் உள்ளே சொல்லியிருப்பேன், ஆனால் அதே விஷயத்தை தான் அவங்க வந்து கமெண்டில் கேட்பாங்க. ஃபுல்லாக வந்து வீடியோ பார்க்காமலே அதே விஷயத்தை கேட்கும்போது ஒரு மாதிரி நம்மளுக்கே கஷ்டமாக இருக்கும். ஐயோ என்ன இவங்க பார்க்காமலே கேட்குறாங்களே அப்படின்ட்டு. அதுக்காக தான் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன டிப்ஸு வந்து இதுதான். நம்ம வீட்டில் திருநீர்லாம் இருக்கும் இல்லையா, அந்த திருநீரை வந்து கொஞ்சம் எடுத்துக்க சொன்னாங்க. அது கூட ஒரு சுத்தமான ஒரு கிளாத் எடுத்துக்க சொன்னாங்க. நான் வந்து ஒரு ஒயிட் கிளாத்து தான் எடுத்திருக்கேன். ரொம்ப சுத்தமான ஒரு பனியன் கிளாத் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், இதை தொடச்சிட்டு நான் காட்டுறேன், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இப்போ நான் பாதி தொடச்சிட்டு கீழே உள்ளதை வந்து அப்படியே காட்டுறேன். மேலே உள்ளது பாருங்கள் எவ்வளோ பளபளப்பாக இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ நான் தொடச்ச அளவுக்கு பாருங்கள் எவ்வளோ பளபளன்னு புதுசு போல் இருக்குன்னு. இன்னுமே இதை தேய்க்க இதில் உள்ள அந்த கருப்பு மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே வந்துடுங்க. அப்படியே விளக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே தங்கம் போல் ஜொலிக்கும். இந்த மாதிரி வந்து வேலையாட்களில் வச்சு அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறதுனால தான் அவங்க கடையில் இருக்கக்கூடிய எல்லா பித்தளை பொருட்களுமே அப்படியே புதுசு போல் தங்கம் போல் இருக்குது. நம்ம வீட்டில் கொண்டு வந்துட்டு மறுபடியும் நம்ம போர் தண்ணியில் சும்மா கழுவி வச்சதுக்கப்புறம் அது அப்படியே வந்து கலர் மாற ஆரம்பிக்குது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு பூஜை அறையில் வச்சு தீபம் ஏற்றி பாருங்கள், அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, இது சீக்கிரம் கருக்காதுங்க. 1 மாதம் ஆனாலும் தீபம் வந்து புதுசு போலேயே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இதே மாதிரி செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை நான் எதிர்பார்க்குறேன். இப்போ பாருங்கள், இந்த துணியில் எவ்வளோ, நான் ஒயிட் கிளாத் தான் எடுத்திருந்தேன், ஆனால் எவ்வளோ ஒரு பிளாக் கலரில் துணி ஃபுல்லாமே கருப்பாகிரும். அதில் உள்ள அழுக்கு பார்த்திங்கன்னா, நம்ம இவ்வளவு தேய்ச்சி கழுவியுமே அதில் வந்து அந்த அழுக்கு இருக்குது. எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்கள் இந்த ஒயிட் கிளாத்து. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த திருநீரை தொட்டு தேய்க்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஷைனிங்காக ஆகிடுது. ரொம்ப ரொம்ப அழகாக புதுசு போல் நல்லா தங்கம் போல் ஜொலிக்க ஆரம்பிக்குது. கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எதில் நீங்கள் தேய்ச்சி கழுவுனாலும் சரி, கடைசியில் இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கே ஒரு ஆச்சரியம் வந்து வரும். என்னடா இது, இந்தளவுக்கு அழுக்கு இருக்குமா இதில், இந்தளவுக்கு பிளாக் கலரில் இவ்வளோ அழுக்கு வருது அப்படின்னு யோசிப்பீங்க. இப்போ தீபத்தை எல்லாம் தொடச்சி முடிச்சாச்சு. இந்த தீபம் ஃபஸ்ட்டு எடுக்கும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் அஷ்டலட்சுமி செம்பையும் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா உண்மையாலுமே ஒரு தங்க சொம்பு போல் தான் இருந்ததுங்க. நல்லா செம்ம ஷைனிங்காக இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தொட்டு தேய்ச்சிட்டே இருக்கலாம். தேய்க்க பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது. எல்லா பித்தளை பொருளுமே பார்த்தா புதுசு போல் ஜொலிக்க ஆரம்பிச்சிருக்கு. பாருங்கள், நம்ம கடையில் வாங்குவோம் இல்லையா, அதை விட ஷைனிங்காகவே இருக்குதுங்க. இதெல்லாம் பழைய விளக்குன்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா? எவ்வளோ புதுசாக இருக்குது பாருங்கள். இப்போ எல்லா பொருளையுமே வந்து நல்ல திருநீரில் வந்து தொட்டு நல்லா சூப்பராக தொடச்சி எடுத்துட்டேன். எல்லாமே பளபளன்னு ஆயிடுச்சு. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை பொருள் எல்லாமே நல்லா பளபளன்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எப்போதும் போல் பூஜை பொருட்கள் எல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சு வரக்கூடிய தீபாவளி திருநாளுக்கு எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய பூஜை பொருளெல்லாம் இது மாதிரி கழுவிட்டு ரொம்ப சூப்பராக திருநாளை வந்து கொண்டாடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க. இப்போ வந்து ஒரு 100 பேர் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு
பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேர் அளவுக்கு தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறீங்க. மீத 80 பேர் அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. ப்ளீஸ் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும்தான். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு உங்களுடைய கமெண்ட்ஸையும் நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸையும் எனக்கு கொடுங்க. இதுபோல் நம்ம குடும்பத்துக்கு தேவையான, நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வீடியோஸும் நம்ம சேனலில் நான் கொடுத்துட்டே இருப்பேன். மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள். பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருமே தெரிஞ்சுக்கட்டும், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கட்டும், ஆரோக்கியமாக இருக்கட்டும், மன நிறைவோடு இருக்கட்டும். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா கஷ்டப்படாமல் இருக்கட்டும். மெயினாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து இந்த வேலைகள்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அதனால் நான் எல்லாருக்கிட்டையுமே ஒவ்வொருத்தர்கிட்ட சொல்ல முடியாது. நீங்கள் செய்கிற ஒரு சின்ன ஒரு விஷயம் ஷேர் பண்ணுங்கள். அதனால் எல்லாருக்குமே அது போய் சேரும். எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்குவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.